ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் மகாபரிவா வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை தினந்தோறும் நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒருமுறை காஞ்சிபுரத்திற்கு ஸ்ரீமடத்திற்கு ஒரு தம்பதியினர் வருகின்றனர். கணவன் மனைவி இருவரும் வந்து பெரியவா காஞ்சிபுரம் மடத்திலே இருக்கிறார்கள் என்று போய் பார்த்தபொழுது அவர் காமாட்சி அம்மன் கோவிலிலே இருக்கிறார் என்கிற தகவல் தெரிகிறது. உடனே இருவரும் அங்கிருந்து புறப்பட்ட காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு பெரிய யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரியவா அவர்களை பார்க்கிறார். வந்த மாத்திரத்தில் கணவன் மனைவி இருவரும் அப்பொழுது விலை உயர்ந்த ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொண்டு வந்து ஒரு தாம்பாளத்திலே வைக்கின்றனர். அதை பெரியவா பார்த்த மாத்திரத்தில் பக்கத்தில் இருக்க மடத்து அன்பரிடத்தில் அந்த அந்த புடவையை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் அந்த ஹோமத்தினுடைய பூர்ணாகுதி நடைபெறுகிற நேரம். தம்பதியிடமிருந்து பெற்ற அந்த காஸ்ட்லியான பட்டுப்புடவையை பெரியவா வேத விற்பனர்களிடத்திலே கொடுத்து அந்த மடத்திலே அந்த காமாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற அந்த பூர்ணாகுதியிலே அந்த புடவையை போட சொல்லுகிறார். வந்தவர்கள் அந்த வேத விற்பனர்கள் வாங்கி கொண்டு வந்த மிக காஸ்ட்லியான அந்த பட்டுப்புடவை எடுத்து பூர்ணாகுதிக்காக அந்த பட்டுப்புடவையை அங்கே போடுகின்றனர். இரண்டு தம்பதியினருக்கும் மனதுக்குள்ளே ஒரு நெருடல். அம்பாளுக்கு சாத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்த புடவையை இப்படி தீயிலே போட்டு விட்டார்களே, ஹோமத்திலே போட்டு விட்டார்களே என்கிற மன வருத்தம் மனதுக்குள்ளே இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து ஹோமமெல்லாம் முடிந்த பிற்பாடு காமாட்சி அம்மன் அங்கே தீபாராதனை காட்டப்படுகிற நேரம். திரை விலக்கப்படுகிறது. நல்ல அற்புதமாக எல்லாம் செய்ய பெற்று திரை விலக்கப்பட்ட உடனே மகா பெரியவா வந்த தம்பதியரிடத்திலே இப்பொழுது காமாட்சி தீபாராதனை ஆகப் போகிறது, காமாட்சியை நன்கு பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக பெரியவா சொல்லுகிறார். மனசு சரியில்லாமல் அப்படியே காமாட்சியை உள்ளே பார்க்கிறார்கள். அங்கே பார்த்தால் இவர்கள் வாங்கி கொண்டு வந்த புடவையிலே காமாட்சி அம்மன் தரிசனம் கொடுக்கிறார். தீபாராதனை காட்டப்படுகிறது. மனதுக்குள்ளே மகிழ்ச்சி. ஆனால் எப்பொழுதுமே பெரியவா வந்திருப்பவருடைய மனநிலையை அறிந்து அவருடைய கண்ணாடி போல அறிந்து வந்தவர்களுக்கெல்லாம் அருளரை சொல்லக்கூடிய பெரியவா, வருபவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய பெரியவா, வருபவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய பெரியவா, நல்ல காமாட்சியை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னுடனே இவா மனசுக்குள்ளே வாங்கி கொண்டு வந்த புடவையை அப்படியே பூர்ணாகுதியிலே போட்டு விட்டார்களே என்கிற மனக்கவலையை அறிந்த பெரியவா தன் மனக்கண்ணாடி போல அதை உணர்ந்து காமாட்சியை நன்கு பாருங்கள் என்று சொன்னுடனே அவர்கள் வாங்கி கொண்டு வந்த புடவையிலேயே காமாட்சி தரிசனம் கொடுத்ததாக தகவல் உண்டு. நல்ல மனக்கண்ணாடி போல வருபவருடைய மனத்தை அறிகின்ற ஆற்றலாளர் பெரியவா என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு முறை கூட 5 வைணவர்கள் மடத்துக்கு வருகிறார்கள். அதிலே 4 பேர் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போல் இருந்தது ஏற்கனவே சொன்ன செய்திதான். உடனே பெரியவாட்ட இவருக்கு உடம்பு முடியலை, ஒரு மாதிரி பித்தம் பிடித்தவர் போல காட்சி அளிக்கிறார், எங்களை யாரென்றே தெரியவில்லை, நான் எங்களுக்கெல்லாம் அவர் மாமா என்று சொன்ன உடனே பெரியவா அப்படியா என்று சொல்லிவிட்டு ஒரு பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் என்று நாராயண மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள் என்ற உடனே எல்லோரும் சேர்ந்து சொல்கிறார்கள். இவர்கள் மனதுக்குள்ளே மாமாவினுடைய மனக்குறை போக வேண்டுமே என்று மனதில் நினைக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து அதை சொன்ன மாத்திரத்திலே அந்த மடத்திலே பக்கத்திருந்தவரை பார்த்து, மடத்தன்பரை பார்த்து, அதோ குண்டா ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார் அல்லவா, அவரை அழைத்து வா என்று சொல்கிறார். பெரியவா அந்த மடத்தன்பர் பக்கத்து வந்தவுடனே அந்த வைணவரோடு வந்த அந்த மாமாவருடைய தலைவிலே ஓங்கி ஒரு குட்டு போடு என்கிறார். அந்த ஓங்கி குட்டு போட்ட உடனே அந்த வந்திருந்த மாமா ஒரு மாதிரி இருந்த மாமா உடனே பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, நான் எங்கே இருக்கிறேன், இது மடம் மாதிரி தெரிகிறது என்று உடனே பேச ஆரம்பித்து விட்டாராம். தன்னுடைய மனக்குறையை சொல்ல வேண்டும் என்று நினைத்த வந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக அப்பொழுதே அவர் மாமா பேசியதாக தகவல் உண்டு. கண்ணாடி போல பார்க்கிற வந்தவருடைய மனநிலையை புரிந்து கொள்கிற ஆற்றலாளர் மகா பெரியவா என்று சொன்னால் அது மிகையாகாது. ஹரஹர சங்கர
ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.